அந்த சம்பந்தப்பட்ட பையன் ஞானசேகரன் தான், இவன் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவே அவனை திருப்பி வீட்டுக்கு அனுப்புறாங்க. வந்து அழைச்சிட்டு போனது அந்த பகுதியினுடைய திமுக வட்டச்சாளர்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தவறு எங்க நடந்ததுன்னா எஃப்ஐஆர் லீக்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது தான். அது சட்ட ரீதியான தவறு. நடைமுறை ரீதியா தவறு எங்க நடக்குது? இவ்வளவு தூரம் ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணுக்கு தைரியம் சொல்லி சில நல்ல அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய ஒருத்தவங்க இப்படி அந்த பொண்ணையே சார்ஜ் பண்ற மாதிரி மறைமுகம், அதெல்லாம் அந்த வேர்டிங்ஸ் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்பதான் சந்தேகம் வருது. அப்ப யாரோ ஒரு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவன் பண்ற ஒரு தனிநபர் செய்யற தப்புக்கு எப்படி ஸ்டாலின் பொறுப்பாவார்? ராமேஸ்வரத்துல உடை மாற்ற இடத்துல ஒருத்த கேமரா வச்சான், 300 வீடியோ எடுத்திருக்கான். அதிமுக காரன் எடப்பாடி அதுக்கு பின்னாடி இருக்கிறார். முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு ட்விட் போட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசாவே ஆயிருக்காதுங்க. யாருங்க முதலமைச்சருக்கு இப்படி தப்பு தப்பா அட்வைஸ் பண்றா? யார் அந்த சார்னு பேட்ச் பிரிண்ட் பண்ணி எந்த பாக்கெட்ல குத்தணும், ஊசியில குத்தணுமா, பின்னு குத்தணுமா, பேஸ்டா, இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்றீங்கல்ல. யார் அந்த சார்னு அரை மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும்? அது நிஜமா பொய்யா? அண்ணாமலை மிக நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு கூட விசுவாசமா இருக்காங்களா இல்லையோ, பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கும் டாப் லெவல்ல சென்னையிலே பதவியில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அதுக்கு ஒரு பக்கம் வெக்கப்படணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உண்மையா இருந்த இந்த அரசுடைய முகத்திரையை, இந்த கமிஷனருடைய முகத்திரையை நீங்க கிளிக்கலாமே. அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் இந்த கள்ள மௌனம் சாதிக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி? வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆளுங்கட்சியை விமர்சிச்சு வராங்க. இந்த விஷயத்துல ஆளுங்கட்சி எடுத்த நடவடிக்கை போதும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் அவங்க தீவிரமா எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது அளவீடு செய்யறது இல்லை. ஒரு நீங்க 60% பண்ணிட்டீங்க, 70% பண்ணிட்டீங்கன்னு அந்த அளவீடு இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணக்கூடாது. பொதுவாகவே ஒரு கிரிமினல் வழக்குல அப்படி பார்க்கக்கூடாது. யாரையாவது காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களா, அது நிஜம்தானா? அதாவது அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். போற போக்குல சொல்றதுங்கிறது வேற, குறைஞ்சபட்ச ஆதாரத்தோட சொல்றதுன்னு ஒண்ணு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தவறு எங்க நடந்ததுன்னா எஃப்ஐஆர் லீக்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது தான். அது சட்ட ரீதியான தவறு. நடைமுறை ரீதியா தவறு எங்க நடக்குன்னா எஃப்ஐஆர் எழுதுனதுலயே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணு பேரு நமக்கு தெரியாது, முகம் தெரியாது. நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு நினைச்சு பாருங்க. அந்த சூழலை கடந்து ஸ்டேஷனுக்கு தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற மனநிலைக்கு வந்த ஒரு பொண்ணுகிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணுன்றது ஒண்ணு இருக்கு. இந்த எஃப்ஐஆர் என்னைக்குனாலும் ஒரு பொது ஆவணம் வெளியில வரும்ன்று குறைஞ்சபட்சம் அந்த பெண் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. படிச்சு பார்த்தா அந்த பொண்ணை குற்றம் சொல்ற மாதிரியே தான் அந்த நேரேட்டிவ் இருக்கும். எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? அந்த அம்மா ஒரு பொண்ணு தானே. அப்ப இப்படி எழுதுறமே, இது தப்பா போகுமே நாளை கோர்ட்ல. ஏன்னா அவங்க எத்தனையோ பார்த்தவங்க. அந்த பொண்ணுக்கு இது முதல் அனுபவம். எஃப்ஐஆர் இப்படிதான் இருக்கணும், இந்த வாசகம் இருக்கலாம், இந்த வாசகம் இருக்கக்கூடாது, இப்ப இருக்கக்கூடாது, சார்ஜ் ஷீட்ல இருக்கலாம், இல்ல 164 ஸ்டேட்மெண்ட் நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கூட்டி அறைக்குள்ள ரகசியமா கொடுக்கலாம், அப்ப சொல்லிக்கலாம், ஏமா இதை இப்ப சொல்லாத, உனக்கு இது நல்லது இல்லை அப்படிலாம் சில அட்வைஸை இந்த அம்மா தான் சொல்லிருக்கணும், இந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த நேரேட்டிவை பார்த்தா அந்த பொண்ணை குற்றம் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த அரசின் முதல் தவறு. ஏன் அரசுன்னு சொல்றேன்னா, தார்மீக பொறுப்பு அரசுக்கு தான், முதலமைச்சருக்கு தான், உள்துறை அமைச்சர் அவர் தான். அங்க நடந்த தப்பு சார் அது. அதுக்கப்புறம் லீக் ஆனது நிஜமாவே டெக்னிக்கல் இருக்குன்னு என்ஐசி சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பெரிய சீரியஸானது இல்லை. சட்ட ரீதியா தண்டனைக்குரியதா அது இருக்கலாம். பட் ஒரு பெண்ணோட மானம், கௌரவம், அரசின் தவறு, கமிஷன், ஒமிஷன் எடுத்துக்கிட்ட போது அது ஒரு பெரிய, நான் அதை 2வது இடம் தான் கொடுப்பேன். எஃப்ஐஆர் எழுதுனதுலயே உங்க சில்மிஷம் தொடங்கிடுச்சு. அப்போ இதுக்கு போய் முதலமைச்சரை பொறுத்த தார்மீக பொறுப்பே இருக்கணும்னு சொல்றேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாதான் இனிமேல் யாருமே அப்படி போய் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு தூரம் ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணுக்கு தைரியம் சொல்லி சில நல்ல அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய ஒருத்தவங்க இப்படி அந்த பொண்ணையே சார்ஜ் பண்ற மாதிரி மறைமுகம், அதெல்லாம் அந்த வேர்டிங்ஸ் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்பதான் சந்தேகம் வருது. அப்ப யாரோ ஒரு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அப்படியே அந்த பையனை தப்பிக்க வைக்கிறதுக்காக நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு அதுல வருது. வலுவா உலா வருகிற வதந்தி அல்லது உறுதிப்படுத்தப்படாத ஆனால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட பையன் ஞானசேகரன் தான், இவன் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த வண்டி நம்பரு, இந்த பின்ன சொன்னது, மற்ற இடங்கள்ல இருந்த கேமராக்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவே அவனை திருப்பி வீட்டுக்கு அனுப்புறாங்க. வந்து அழைச்சிட்டு போனது அந்த பகுதியினுடைய திமுக வட்டச்சாளர்னு ஒரு தகவல் இருக்கு.
அது இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் திமுக தலைவருங்கிற முறையில் விசாரிச்சாரா? ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, இதை சொல்றதுக்கு தான் எல்லா மந்திரிகளும் மெனக்கெட்டாங்களே தவிர, ஒருத்தனை வந்து அழைச்சிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி தப்பு செய்யற யாருக்கும் இங்க இடம் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் சட்டசபையில் இன்னைக்கு சொல்றார், நல்ல வார்த்தை தான், யாரா இருந்தாலும் விட மாட்டோம். அவர் திமுக உறுப்பினர் அல்ல, ஆனால் திமுக அனுதாபின்றார். ஸோ அனுதாபின்னு சுதீர ஏன் சொல்லல, லக்ஷ்மணன் ஏன் சொல்லல? ஏன்னா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற அளவுக்கு திமுகவில் ஆர்வம் காட்டி தன்னுடைய பங்களிப்பை செய்யற அளவுக்கு இருக்கிற ஒரு நபர்னு தானே ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் சொல்றாங்க. அப்ப எல்லாம் மௌனமா கூட இல்லாம பாஞ்சுக்கிட்டு வந்து திமுக உறுப்பினர். நான் கேட்கட்டுமா, திமுக உறுப்பினராக இருந்தா கூட என்ன தப்புன்னு கேட்கிறேன். அவன் பண்ற ஒரு தனிநபர் செய்யற தப்புக்கு எப்படி ஸ்டாலின் பொறுப்பாவார்? ராமேஸ்வரத்துல உடை மாற்ற இடத்துல ஒருத்த கேமரா வச்சான், 300 வீடியோ எடுத்திருக்கான். அதிமுக காரன் எடப்பாடி அதுக்கு பின்னாடி இருக்கிறார். எடப்பாடிக்கு அதுக்கு குறைஞ்சபட்ச சம்பந்தம் இருக்கா? எடப்பாடி எப்போ விமர்சனத்துக்குள்ளாவார்? அவர் அதிமுகன்னு தெரிஞ்சிருந்தும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடந்து போனார்னா எடப்பாடி விமர்சிக்கலாம். குறைஞ்சபட்ச கட்சியை விட்டு நீக்கணும். சரி, நீங்க உறுப்பினர் இல்லைன்னு சொல்றீங்க, நீக்கிறீங்க. அவர் திமுக அனுதாபதான் யாராக இருந்தாலும். முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசாவே ஆயிருக்காருங்க. யாருங்க முதலமைச்சருக்கு இப்படி தப்பு தப்பா அட்வைஸ் பண்றா? நடந்த சம்பவம் எனக்கே தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. வெக்கமே கிடையாது. அதுல பெருந்தன்மையில எங்கேயோ போயிடுவார் ஒரு முதலமைச்சர். வந்து தான் வீட்டு என் சகோதரி போல அந்த பொண்ணு, என் மக மாதிரி. நான் வெக்கப்படுறேன். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு இந்த விஷயத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு கடுமையான தண்டனையை வாங்கி தருவேன், அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும். முடிஞ்சு போச்சா? இந்த ட்விட்டை போட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா? அப்ப எல்லாம் மௌனம். அதான் சொல்ற, முதலமைச்சரை கொண்டு போய் முட்டிச்சதுல நிறுத்துறாங்க சில IAS சில IPS அதிகாரிகள். அது எங்க போய் நின்னுச்சு? துப்பட்டாவை கலட்டி வைக்கிறதுல போய் நின்னுச்சு. நீங்க தலையிடாமல் குறுக்க கேள்வி கேட்கலைன்னா ஸ்டாலின் தலைக்குடிவை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் 3 வருஷமா அந்த வார்த்தையை சொல்றேன். உங்களை தெருவில் நிறுத்திடுவாங்க, நீங்க குறுக்கு கேள்வி கேட்கணும். யாரை கேட்டு துப்பட்டாவை எடுத்து வைக்க சொன்ன? இந்நேரம் கேட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா? ஒரு இன்ஸ்பெக்டர் தான் காரணம்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, முதலமைச்சர் கேட்டு கம்னு இருக்கிறார். சொல்லுங்க, நீங்களே ஒரு மனசை கொதிக்குதுங்க. 2 பேரை டிரான்ஸ்ஃபராவது பண்ணீங்களா? ஒரு டிசியை கமிஷனரை கூப்பிட்டு கண்டிச்சிங்களா? யாரை கேட்டு நீங்க இந்த வேலை பண்ணீங்கன்னு? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்களா யாராவது? அரசியல் கட்சிகள் கூட அறிவிக்கலையே. உங்க நிகழ்ச்சி, நீங்க தொல்லியல் துறையில் நீங்க ஏற்பாடு பண்ற நிகழ்ச்சி, மாணவ மாணவிகள் ஆராய்ச்சியில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிற ஒரு கூட்டத்துல கருப்பு கொடியை காட்டிடுவாங்கன்னா என்ன சார் அக்கிரம் அது? யார் சார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? சத்தியமா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், ஸ்டாலின் இதை சொல்லியிருக்கவே மாட்டார். அவர் நாலேஜுக்கு இது போயிருக்காது. அப்போ ஆனால் அதன் பிறகு ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும்? யாருங்க கமிஷனரை வர சொல்லுங்க. யாரை கேட்டு இந்த வேலை பண்ணீங்க? 4 வருஷமா எதையாவது நடந்திருக்கா? நான் ஏதாவது பண்ண சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. இன்னொன்னு கேட்கட்டுமா? அப்படி கருப்பு கொடிய 2 துப்பட்டாவை எடுத்து ஆட்டினாதான் என்ன குறைஞ்சி போச்சுங்கிறேன் நானு. அந்த பொண்ணு தன் மனவேதனையை சொல்ல போறா. சொல்றான்னு நிஜமாவே அந்த பொண்ணு சிரிக்குது. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டாவை ஒரு போலீஸ்காரர் வாங்குறாரு, அந்த பொண்ணு சிரிக்குது. துக்கப்பட்டு சிரிச்சிருக்கோம். என்னடா இதுக்கான நான் அதுக்கு ஒருத்தே இல்லடான்னு வடிவேல் மாதிரி மனசுல நினைச்சிருக்கோம். நானாடா கொண்டு கருப்பு கொடி காட்ட போறேன், ஏன் துப்பட்டா போய் கலட்டுறேன்னு நம்ம சிரிக்குதுன்னு நம்ம சொல்றோம். உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல துப்பட்டா அப்படிங்கிற கலாச்சாரமா சார் இருக்கு. நீட்ல கம்மலை கலட்டினதுக்கே நம்ம 1000 கேள்வி கேட்டோம். தாலியை கலட்டி வச்சுட்டு போனதுக்கே 1000 கேள்வி கேட்டோம். அப்ப அதை சொல்றதுக்கு இனிமேல் உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு? அப்போ முதலமைச்சர் எங்க சறுக்கிறார், தவறு செய்யறாருன்னா, இந்த சம்பவம் வெளியே வந்த பிறகு நடந்து கொண்ட விதம் சரியில்லை. கூப்பிட்டு கண்டிக்கணும் சார். இந்த மாதிரி சில லேப்சஸை எடுத்து சொல்லலாமே தவிர, அரசியல் கட்சிகளுடைய கடமை அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது, செய்ய தவறிய விஷயங்களை மக்கள் மன்றத்தில் போட்டு உடைக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி கிடைச்சிடுச்சு. ஆனா அந்த அரசியல் கட்சியிலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா நாம இப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவோமா? சொல்லிட்டீங்க, போராட்டம் பண்ணி யாரையும் தப்போடக்கூடாது, நாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருப்போம், மக்கள் பார்த்துட்டு ஒரு அறிக்கை ஒரு டோக்கனுக்கு ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கணும் சார். அதேதான் கோர்ட்டு சொன்னாங்க, நீங்க விளம்பரத்துக்கு பண்றீங்கன்னு. இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு அக்கறை இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? யார் அந்த சார்னு பேட்ச் பிரிண்ட் பண்ணி எந்த பாக்கெட்ல குத்தணும், ஊசியில குத்தணுமா, பின்னு குத்தணுமா, பேஸ்டா, இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்றீங்கல்ல, யார் அந்த சார்னு அரை மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியும். அது நிஜமா பொய்யான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த சம்பவம் மாலை 7ல இருந்து 9 மணி வரைக்கும் நடந்தது. 7ல இருந்து 10, 3 மணி நேரம் அந்த குறிப்பிட்ட அந்த கிரைம் டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நேரத்துல சார்னு சொன்னதை அந்த அம்மா பொண்ணு சொல்ல இந்த அம்மா எழுதுறாங்க, இன்ஸ்பெக்டர் எழுதிடுறாங்க. அதனாலதான் சாருங்கிற வார்த்தை வெளியே வருது. கமிஷனர் என்ன சொல்றாரு, நாங்க கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம், அது பிளைட் மோட்ல இருந்துருங்கிறாரு. வாய்ப்பு 99% அதுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு கமிஷனரே இப்படி சொல்றாருன்னா ரெக்கார்டு இல்லாம சொல்ல மாட்டாரு, நாளைக்கு மாட்டிப்பாரு வரும். அப்போ அவர் அப்படி சொன்ன பிறகும் இல்ல அது சார் நம்ம சொல்லியிருக்கான்னு சொல்றீங்கல்ல, இதை நிரூபிக்கிறதுக்கு அரை மணி நேரம் போதும் சுதீர். கால் ஹிஸ்டரி எடுக்கிற அதிகாரம் அண்ணாமலை கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சி இருக்கு. நீங்களும் எடுக்க முடியும், நானும் எடுக்க முடியும்.
ஆனா ஒரு பவர், ஒரு சின்ன பிரஷரை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு 1/2 மணி நேரம் போதும். அண்ணாமலைக்கு மிக நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள், ஸ்டாலினுக்கு கூட விசுவாசமா இருக்காங்களோ இல்லையோ, பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கும் டாப் லெவல்ல சென்னையிலே பதவியில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அதுக்கு ஒரு பக்கம் வெக்கப்படணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிராக்டிகல் அதுதான். ஞானசேகரன் நம்பர் நேரம் வாங்கியிருக்கலாம், அந்த அண்ணாமலை காலேஜ் ஹிஸ்டரி எடுத்துருக்கலாமே. அப்ப 7 to 10 ஃபிளைட் மோடில் தான் இருந்துச்சா ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல 8 மணிக்கு ஒரு கால் போயிருக்கு, இந்தாங்க இந்த நம்பருக்குரியவர் தான் அந்த சார், பொது வழியில போட்டு இந்த அரசுடைய முகத்திலேயே கிழிக்கணுங்கிறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ். அந்த பொண்ணுக்கு நிஜமான நீதி பெற்றுத்தரணும்னா கமிஷனர் பொய் சொல்றாருங்கிறத நீங்க நிரூபிக்கணும். இல்ல கமிஷனர் சொன்னது உண்மைதான்னா அந்த சாருங்கிற விவகாரத்தை தொடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு, நம்ம அதையும் மதிக்கணும். உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்க மனசுல பீதியை வளர்த்து அதை தடுத்துறாதீங்க அப்படிங்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டியில சேரணும் இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, மார்ச் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ராத்திரி பகலுமா சாப்பிடாம தூங்காம. அப்ப அந்த பொண்ணுங்க மனசுல நீங்க ஒரு பீதியை விதைக்கிறீங்கன்னு தானே சார் அர்த்தம். சரி, அண்ணாமலை பண்ணலாம், எடப்பாடி பண்ணலாம் இல்ல சார், கால் ஹிஸ்டரி எடுக்கிறது யாருக்குமே சாத்தியமான விஷயம். அப்ப சார்னு ஒண்ணு கமிஷனர் சொன்னது நிஜம்தான், சார்ன்றது அவன் சும்மா மிரட்டி இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி பொறுக்கி பசங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவான். ஆஃப் பண்ண போன கூட கல் வச்சுட்டு கவுண்டமணி படத்தை பேசுவார்ல, நான் அங்கே பிஸி இங்கே பிஸின்னு, அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கிறான். அது ஆமான்னு ஒத்துக்கிட்டா ஒண்ணு இந்த சப்ஜெக்டை தொடக்கூடாது, சாருங்கிற விஷயத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் பீதி வந்துடும். ஐயோ அப்ப நான் போனா அவன் கெடுக்கிறது மட்டும் இல்ல, அவன் இன்னும் 4 பேர்கிட்ட கொண்டு போய் நம்மளை விடுறான்னு பீதி வருமா வராது. இந்த பாவத்தை அரசியல் கட்சிகள் செய்யலாமா? பொய்யாக இருந்தால் சரி, உண்மையா இருந்தா இந்த அரசுடைய முகத்திரை, இந்த கமிஷனருடைய முகத்திரை நீங்க கிழிக்கலாமே. அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் இந்த கள்ள மௌனம் சாதிக்கிறார் அண்ணாமலையும் எடப்பாடியும்? குறைஞ்சபட்சம் சொல்றேன், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இவர் அதிகாரத்தில் இருந்தவர், அவர் இன்னைக்கு இருக்கிறவர். அண்ணாமலை அவங்க கட்சி பொறுப்புல இருக்கு, அவங்க துறை, அவங்க கண்ட்ரோல் இருக்கிற தொலைத்தொடர்பு துறை. அவங்க நினைச்சா 1/2 மணி நேரத்துல எடுத்து, ஆமா ஒரு கால் போயிருக்கு, இந்த அரசு மறைக்குது, போட்டு பொது வெளியில உடைக்கணும் சார். இது வழக்கில் தலையிடுவதாக ஆகாது. ஒரு நிஜமான எதிர்கட்சியா செயல்படுறதுடைய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நிகழ்வாது அமைஞ்சிருக்கும். எனக்கு அதுதான் இவங்க செய்ய மாட்டாங்களேன்ற போது, அப்போ உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், விளம்பரத்துக்காக தான் இவ்வளவு இதா பண்றாங்க, வேற இதுல ஒண்ணும் கிடையாது. சரிதானா? இந்த சம்பவம் ஒண்ணு சாதாரண விஷயம், நான் கடந்து போகல. முன்ன நிர்பயா வழக்கை பயன்படுத்தின மாதிரி இப்ப எதிர்கட்சிகள், இப்ப திமுக இந்த இடத்துல இருந்தா இதை விட பயங்கரமா ஆட்டம் போட்டிருப்பாங்க. அவங்களும் போட்ட ஆட்கள் தான். பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு பொள்ளாச்சியில ஒரு போய் பொண்ணெடுக்க விடாம எல்லாம் திமுக பெருசா பண்ணாங்க. அதை ஒரு குரூப் பெரும்பான்மையான எண்ணிக்கையில பெண்கள் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான், 100 பெண்கள் பாதிப்பு, 2 ஒண்ணுதான். சரிதானா? அது நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லல. ஒண்ணு நடந்த பிறகு அது எப்படி எல்லாத்துலயுமே அரசியல் பண்ணுவீங்க? அரசியல் பண்ணுங்க. ஸ்டாலினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய குரல் வலையை பிடிச்சு உழுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. எடப்பாடி ஒன்ன கூட தொட மாட்டார், அண்ணாமலை ஃபைல்ஸ்ன்னு வெளியிடுவாரு. நான் கேட்கிறேன், இவ்வளவு ஃபைல் சொல்லிட்டீங்கல்ல, 1 2 3ன்னு ஒரு கால் ஹிஸ்டரி எடுத்து போடுறதுக்கு எதுக்கு சார் நீங்க இவ்வளவு தயங்குறீங்க? அப்போ எந்த காலும் பண்ணல, இன்னும் எடுத்து கூட வச்சிருக்கலாம். கமிஷனர் சொன்னது உண்மையா இருக்கும், எங்கேயுமே கால் போயிருந்திருக்காது. அப்ப அந்த உண்மையை மறைச்சு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த பொண்ணுக்கு செய்யற துரோகம். நான் சொல்ல போறீங்களா? அல்லது நிஜமாவே கால் போயிருந்து அதை சொல்லாமல் இருந்தாலும் அதுவும் துரோகம் தான். உண்மையான சாரை நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க. எப்படி பார்த்தாலும் இது ஏத்துக்க முடியலையே. அரசியல் கட்சிகள் தங்கள் உணர்வுகளை, உணர்ச்சிகளை மக்களுடைய பிரதிநிதிகளா இருந்து ஒரு போராட்ட வடிவத்தை காட்டினாங்கிறத தாண்டி வேற எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அதுக்காக திமுக செஞ்சதெல்லாம் செய்யலாம். அவங்க செஞ்ச ஆரம்பத்தில் அவங்க செஞ்ச முதல் கோணலே முற்றிலும் கோணலா போச்சு. FIR எழுதுனதுலயே தெரிஞ்சு போச்சு, அதுல ஏதோ ஒரு தலையீடு இருந்திருக்கு. ஸ்டாலின் சொல்லிதான் நான் சொல்ல மாட்டேன். அப்போ லோக்கல் ஒரு கட்சிக்காரன் சொல்லிக்காட்டா அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. இதுதான் இந்த அரசு செய்த தவறு, தங்களை அறியாமல் செய்த ஒமிஷன். அந்த ஒமிஷன் கமிஷன் பண்ண மாதிரி இவங்களே செஞ்ச மாதிரி இன்னைக்கு முதுகுல சுமக்குறாங்க. முதல்வரே இன்னைக்கு பேசுனது அன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. என் மகள், அந்த பெண்மணி என் மகள், அவருக்கு நீதி கற்று தர வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு 3 வரி சுதீர் அடிச்சிருந்தானே இந்த பிரச்சனையே இல்லையா? அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆறுதல் அடைஞ்சிருக்கும். செய்யலையே. இதையாவது ஒரு பாடமா எடுத்துக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். மிக்க நன்றி. நன்றி.